வந்ததுல இருந்து பாக்குற பயங்கர டென்ஷனாவே இருக்கீங்க. ஏண்டா குட்டி, உங்க அப்பா ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்றாரோ? நல்லா சொன்னப்போ. திருச்செல்வன் ஒரு தீவிரவாதியை பிடிக்கணும்னு ஒரு அசைன்மெண்ட். போட்டோ இல்ல, அட்ரஸும் இல்ல, அந்த ஆளை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் இல்ல. இருக்கிறது பேர் மட்டும்தான், திருச்செல்வம். அவர் பெரிய கவிஞரா. ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு வந்தாச்சு. திருச்செல்வம் எனக்கு நல்ல தெரிஞ்ச பேர் மாதிரி இருக்கு. ஸ்ரீலங்கா சம்பந்தப்பட்ட ஆள் மாதிரி. என்னங்க, திருச்செல்வம் எனக்கு தெரிஞ்ச பேர் மாதிரி தெரியுது. யாரு? மாதவிங்கிறவங்க எழுதுன மனோமிங்கிற கதையில அண்ணாதுரை வீட்டுல அடிப்பட்ட திருச்செல்வங்கிறவரை பத்தி ஒரு கதை இருக்கு. சிங்கள பொண்ணான மனோமி அண்ணாதுரையை பாக்குறதுக்கு இங்க வரும்போது திருச்செல்வத்தை பாக்குறா, அவரை உயிருக்குயிரா நேசிக்கவும் செய்யறா. மாயா, நீ போ, வெறுப்பேத்தாத. குட்டி பையா, அம்மா கூட்டு உள்ள போ. அது வந்து ஒரு தீவிரவாதிடா மகனே. இனிமே வர வேண்டியதுல நான் விட்டுட்டு போற இடத்துக்கு மறுபடியும் வந்திருக்கேன். யுத்த களத்துல துப்பாக்கி சத்தங்களுக்கு மத்தியில நான் எழுதின கவிதைய ஆராதிக்கிற ஜனங்க இருக்கிற பூமிக்கு மறுபடியும் வந்திருக்கேன். கத்தாதரி, கூச்சல் போட்டா யாரு வருவா அவனை காப்பாத்த? கத்தாதன்னு சொன்ன. ஓடாத. இந்த மலைக்கு மேல உன்னை எவண்டி வந்து காப்பாத்த போறா? யாரு வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. புருஷன்னா பொண்டாட்டி அடிக்கிற உரிமை இருக்குடி. நான் அடிப்பேன், கொல்லுவேன். ஒருத்தர் வர மாட்டாண்டி கேக்குறது. புரி புரி ஊந்துற போறா. நான் பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்கேன். எங்கடி போற? அடி வாங்கிட்டு போடி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் நிம்மதியா வயிறார சாப்பிடுறேன். என் அம்மாவை பரிமாறின மாதிரி இருக்கு. ஏழைகளின் வாழ்வில் சொர்க்கம், அந்த மாதிரி ஒரு பாட்டு மறுபடியும் எப்ப எழுதுவீங்க? தெரியாது. ஏழைக்கு சொர்க்கம்ங்கிறது கனவுதான். கனவு மட்டும்தான். அதை எழுதினப்ப இருந்த சூழ்நிலை மாறி போச்சு. உலகம் மாறிடுச்சு. நம்மள மத்தவங்க பார்த்த பார்வை மாறிடுச்சு. சுதந்திரமா வந்து போய்கிட்டு இருந்த நம்மளால இப்ப சுதந்திரமா இருக்க முடியல. வசதியா இருப்பீங்க, நிம்மதியா தூங்குங்க. என்னங்க, எவ்வளவு நேரமா வாசிச்சுட்டே இருப்பீங்க? எனக்கு வேலைக்கு போகணும், டைம் ஆகுது. சீக்கிரம் வாங்க. சாப்பாடு எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டேன். நேத்து மாதிரி சாப்பிடாம போனீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. நேத்து மாதிரி நீ சாப்பாடு எடுத்துட்டு போக மறந்துடாத. அட சும்மா இருங்க. ஒருவேளை நான் சாப்பிடாம இருந்தேன்னா உங்க பொண்டாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது. நல்லா சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமா வச்சிருந்தா தானே நான் அடிக்கிற அடியை உன்னால தாங்க முடியும். போதும் போதும். ஆமா, எதுக்கு பைஸ் வைக்கிறீங்க? நேத்து அடிச்ச அடி எனக்கு இன்னும் வலிக்குது தெரியுமா? நீங்க ரொம்ப மோசம். யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு உமா கூட. கள்ளி. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். போயிட்டு வா. டாடா. பை பை. இந்த கைத்தடி வேற. கண்ணு தெரியாதவனை கஷ்டப்படுத்துறதே இதுக்கு வேலையா போச்சு.
கையில சிக்கவே மாட்டேங்குது. எங்க விழுந்திருக்கு? இந்தாங்க. யாரு? நான் இந்த வழியா போய்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ. நீங்க ரொம்ப நல்லா புல்லாங்குழல் வாசிக்கிறீங்க. தேங்க்ஸ். உங்களுக்கு சங்கீத ஞானமும் அபாரமா இருக்கு. எனக்காக ஒரு வாட்டி வாசிக்கிறீங்க? கண்டிப்பா வாசிக்கிறேன்.